You are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நேற்று நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இந்த அல்சஃபா ஆரம்ப பாடசாலை நாவலப்பிட்டியில் இருக்கிறது. அந்த பாடசாலையை கெட்டித்தாரதா ஜம்சம் ஃபவுண்டேஷனால் வாக்குறுதி கொடுத்து 2017 கொடுத்து 2025 மட்டும் இன்னும் கெட்டி முடிக்காமல் இருக்கிறாங்க சொல்லி. ஏண்டா ஆல்ரெடி அவங்க வந்து வீடியோலாம் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க கெட்டித்தாரேன்ட்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போட்டு. நேற்று எங்களோட வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணோன்னே இன்றைக்கு அவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறாங்க ஜம்சம் ஃபவுண்டேஷனால். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷன் நிறுவனம், அதே போல் நாவலப்பிட்டிய அல்சஃபா ஆரம்ப பாடசாலை, இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி பகிரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தொடர்பான முழுமையான விளக்கத்தை அந்த நிறுவனத்துடைய கல்வி விவகார பணிப்பாளர் என்ற வகையில் முன்வைத்திருக்கிறேன். குறிப்பாக இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் 2017 ஆண்டு நாவலப்பிட்டிய புகையிரத நிலையத்துக்கு சொந்தமான கட்டடங்களில் தற்காலிகமாக அல்சஃபா ஆரம்ப பாடசாலை இயங்கி வருவதாகவும் அதனுடைய பல்வேறு தேவைகளையும் எங்களுக்கு மத்திய மாகாண கல்வி திணைக்களத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் முன்வைத்திருந்தார். எனவே அதற்கு அமைவாக அந்த பாடசாலையுடைய தேவைகளை நேரடியாக சென்று நாங்கள் கண்டறிந்தோம். பாடசாலை அதிபர், அதே போல் ஆசிரியர்கள், அதே போன்று மாணவர்களை சந்தித்து பிரச்சனைகளை நாங்கள் கேட்டறிந்த போது இந்த பாடசாலை ஒரு நிரந்தரமான கட்டடத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற தேவையை முன்வைத்திருந்தாங்க. எனவே அதற்கு அமைவாக ஒரு காணி பார்க்கப்பட்டிருப்பதாகவும் அந்த காணி கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்ற தேவையை பாடசாலை சமூகம் எங்களுக்கு முன்வைத்ததுக்கு இணங்க அது தொடர்பான விழிப்புணர்வை நாவலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், குறிப்பாக நாவலப்பிட்டிய வியாபாரிகள், உலமாக்கள், அதே போன்று துறை சார்ந்தவர்கள், ஏனைய ப்ரொஃபஷனல்ஸுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வீடியோ செய்வது பொருத்தம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு வீடியோவை ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய செலவில் நாங்கள் செய்து முடித்திருந்தோம். எனவே அந்த வீடியோ செய்த பிறகு அடுத்த கட்டமாக அந்த பிரதேசத்தை, அந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அந்த பொதுக்கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாட போது அங்கு அந்த காணி தொடர்பான தேவை முன்வைக்கப்பட்டது. எனவே அந்த காணி கொள்வனவு செய்வதற்கான மொத்த செலவு, அந்த மொத்த செலவில் 50% வந்து எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய போர்டு மெம்பர் ஒருத்தர் பொறுப்பெடுப்பதாகவும், மிகுதியான 50% செலவினை அந்த நாவலப்பிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பொறுப்பெடுப்பதாக இருந்தால் அந்த காணி கொள்வனவுக்கான விடயங்களை ஏற்பாடு செய்ய முடியும் என்று நாங்கள் அந்த சபையில் அறிவித்திருந்தோம். இன்னும் ஒரு சில போர்டு மெம்பர்ஸும் கூட அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அந்த சபையில் அறிவித்திருந்தாங்க. எனவே அந்த பொறுப்பினை பாடசாலை நிர்வாகமும் பாடசாலை அபிவிருத்தி குழுவும் பொறுப்பெடுத்திருந்தது. எனவே அதனுடைய அடுத்த கட்டமாக பாடசாலை காணி கொள்வனவின் போது அந்த காணியை பார்த்திருந்த உரிமையாளர் அல்லது காணிக்கு சொந்தக்காரர் வந்து காணியை தர மறுப்பதாக எங்களுக்கு பின்னர் அறிவித்திருந்தாங்க பாடசாலை சார்பாக. எனவே அதற்கு அமைய அந்த பாடசாலை காணி கொள்வனவு செய்யப்படாத போது எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே நாங்கள் எழுத்து மூலமாக 2019 8ஆம் மாதம் 26ஆம் தேதி மிக தெளிவாக காணி கொள்வனவு செய்வதற்கான திகதியையும் குறிப்பிட்டு அறிய கொடுத்திருந்தோம். இரண்டாவது விடயமாக ஃபண்ட் ரைசிங் அல்லது நிதி திரட்டல் தொடர்பாக நாங்கள் அந்த வீடியோவில் சில விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. மிக குறிப்பாக இந்த பாடசாலை அபிவிருத்தி தொடர்பான எதுவிதமான ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டீஸ் அல்லது நிதி திரட்டல் செயற்பாடுகளும் நடைபெறவில்லை என்றதை நான் வந்து உத்தியோகபூர்வமாகவும் மிக உறுதியாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக யாரேனும் இதில் வைப்பிட்டிருந்தால், அதாவது ஜம்சம் ஃபவுண்டேஷனில் அல்சஃபா ஆரம்ப பாடசாலை தொடர்பான நிதி நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று ஏதாவது ஆவணம் நீங்கள் முன்வைப்பீர்கள் இருந்தால் நாங்கள் அது தொடர்பான வெரிஃபிகேஷனை உறுதியை நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்வதற்கு இருக்கிறோம். நீங்கள் தாராளமாக அவ்வாறு யாராவது செய்திருந்தால் அதற்குரிய ஆவணங்களை எங்களுக்கு முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாவலப்பிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் நாவலப்பிட்டி அல்லது நாவலப்பிட்டிய முஸ்லீம் மத்திய சபை என்ற நிறுவனம், அதே போல் 88 பெற்றோர்களுடைய கையெழுத்தோடு
இந்த திட்டத்தை செய்ய வேண்டாம் என்றும் இந்த பாடசாலையை சென்ட் மேரிஸ் கல்லூரியோடு இணைக்குமாறும் கூட எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. எனவே இவ்வாறான சவாலுக்கு மத்தியில் தான் நாங்கள் இந்த செயற்பாடுகளிலிருந்து வித்ட்ரோ பண்ணியிருந்தோம். காணிக்கான மொத்த செலவில் 50% நிதி பங்களிப்பினை தாம் வழங்குவதாக அறிவித்த எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய போர்டு அங்கத்தவர் தற்போது சென்ட் மேரிஸ் கல்லூரியினுடைய 3 மாடி கட்டடத்தை தன்னுடைய முழுமையான செலவிலே நிர்மாணித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கு குறிப்பிடுவது பொருத்தமானது என நினைக்கிறேன். எனவே அந்த காணொலியில் கேட்டுக்கொண்டதுக்கமைய நாங்கள் மிக தெளிவாக ஜம்சம் ஃபவுண்டேஷன் இந்த திட்டத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். எனவே இது தொடர்பான ஒரு சந்திப்பை பாடசாலை அதிபர் அதே போல் அதை தொடர்பு கொண்டவருக்கு நாங்கள் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி எங்களுடைய காரியாலயத்தில் நீங்கள் வந்து அந்த சந்திப்பை மேற்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கான மொத்த செலவில் 50% நிதி பங்களிப்பினை தாம் வழங்குவதாக அறிவித்த எங்களுடைய ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய போர்டு அங்கத்தவர் எதிர்வருகின்ற மார்ச் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி நடைபெறுகின்ற சந்திப்பிலே பங்கு கொள்ள இருக்கிறார் என்பதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மிஸ்டர் காமில் வெல்ஃபேர் இஸ் அன் இன்ஜினியர். இவர் வெல்ஃபேர் கமிட்டியில் செக்ரட்டரி ஆகிக்கிறவர். இவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் விட்ரோ ஆகல, இன்னும் நீங்கள் அந்த கலெக்ஷன் எடுத்ததா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, அதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் காமில், சஃபா வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரி கதைக்கிறேன். அண்மையில் சஃபா பாடசாலையையும் யூசுஃப் முஃப்தி அதே போல் ஜம்சம் ஃபவுண்டேஷனும் தொடர்படுத்தி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான எங்களுடைய நிலைப்பாடு, உண்மையில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு ஆரம்ப கருத்தாவாக இருந்தவர்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷன் அதே போல் யூசுஃப் முஃப்தி அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். இன்று வரை எங்களுடன் ஜம்சம் ஃபவுண்டேஷன் ஒரு சுமூகமான உறவியை பேணி வருகிறது. அதே போல் இன்று வரை நாங்கள் அவர்களுடைய உதவிகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம். அதே போல் ஜம்சம் ஃபவுண்டேஷனும் எங்களுக்கு ஒஃபீஷியலாக அவர்கள் இந்த திட்டத்தில் இருந்து விலகியதாக எந்த அறிவிப்பையும் அவர்களும் செய்யவில்லை. ஆகவே இதில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு நீங்கிவிடும். அவர்கள் இந்த திட்டத்துக்கு எங்களுக்கு உதவுவார்களாக இருந்தால் 2017 எவ்வாறு யூசுஃப் முஃப்தி அவர்கள் எங்களுக்கு வாக்களித்தார்களோ அது போன்று அவர்கள் உதவுவாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் சகலதும் அவர்களை விட்டு நீங்கும். அதே போல் இந்த திட்டத்தில் இருந்து அவர்கள் விலகுவதாக இருந்தால் அது அவர்களுடைய நிறுவனத்தின் முடிவு. அதை எங்களுக்கு எந்த விதத்திலும் கேள்விக்குள்ளாக்க இயலாது. ஆகவே அவர்கள் இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டிலிருந்து நீங்குவதற்காக அவர்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் வெளியிடப்பட்ட வீடியோவுக்கு பணம் சேர்ப்பது சம்பந்தமான வீடியோவுக்கு எந்தவித பணங்களும் அவர்களுக்கு வரவில்லை என்று அவர்கள் நிரூபித்து அவர்களுக்கு இந்த இதிலிருந்து அவர்கள் விலகுவதாக இருந்தால் அவர்களில் எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் காண முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மிஸ்டர் காமில் வெல்ஃபேர் இஸ் அன் இன்ஜினியர். இவர் வெல்ஃபேர் கமிட்டியில் செக்ரட்டரி ஆகிக்கிறவர். இவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் விட்ரோ ஆகல, இன்னும் நீங்கள் அந்த கலெக்ஷன் எடுத்ததா எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு, அதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிறாரு. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கன்ஃபியூஸ் ஆகிக்குமாய் மக்களே. நேற்று ஃபரான் சொல்கிற ஒரு நபர் வந்து எங்களோட யூசுஃப் முஃப்தியோட பேசுகிற நேரம் அவருக்கே இந்த விஷயத்த சொல்ல இயலுமே. 2019 நாங்கள் விட்ரோ பண்ணிட்டோம், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைண்டு. அவர் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர சொன்னார், அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஏண்டா இதுக்கு மும்முரமாக ஈடுபட்டு இந்த செயலில் ஈடுபட்டை வந்து யூசுஃப் முஃப்தி. அப்போ அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையே. அவருக்கு அப்போ அந்த நேரமே அந்த பதிலை சொல்ல இருந்துச்சு தானேண்ணா. மை மக்களே, இதில் நாங்கள் எது நம்ப, எங்களுக்கு எது உண்மை எது போயிட்டு நாங்கள் வந்து மக்கள்கிட்டே இதை ஒப்படைக்கிறோம். எப்படி இருந்தாலும் 2017 ஸ்டார்ட் ஆக்கினது 2025 காட்டிலும் இன்னும் முடியலை. இதால் பாதிக்கப்படுறது வந்து அந்த ஸ்கூலில் கல்வி பயில்கிற மாணவர்கள் மட்டுமே. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்த ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ இதுக்கு பதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் அதிபர் அவங்க வந்து எங்களுக்கு தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. கட்டாயம் அவங்க இது தார பட்சத்தில் அதையும் நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுவோம். எங்களுக்கு இலவச கல்வி இருக்கும் பொழுது நாங்கள் காசு கட்டி படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. இவைகளெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு தேவையான 775 பாடசாலைகளை வாங்கி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்று சபாவாக உருவாகிவிட்டது. எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், ஒன்றுபடுங்கள்.
சுய சலுகைகளை சுயமாக பேசக்கூடிய விடயங்களை விட்டு நீங்கள் ஒன்றுபட்டால் சாதனைகள் படைக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முன் வந்தோம். பல காணிகளை பார்த்தோம். நான் இப்பே உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணல, நான் சொன்னதை திருப்பி சொல்றேன். கட்டிடம் கட்டித் தருவது எங்களோட பொறுப்பு, அது நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம். ஆனா காணியை நீங்க வாங்கி தரோம். காணி எங்களுக்கு இருப்பிடம் வேணும். ஆகாயத்தில் கட்டிடம் கட்ட முடியாது, தண்ணிக்கு மேல பில்டிங் கட்ட முடியாது. பாடசாலையாக இருப்பதற்கு தோதுவான பொருத்தமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் உங்க அனைவருடைய ஒத்துழைப்பை கொண்டும் உங்க அனைவருடைய சப்போர்ட்டை கொண்டும் நாங்கள் இதை கட்டித் தருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை பெண்ண பிரச்சனை என்றால் இடம் வேணும், இடம் ஒன்று வேணும். அந்த இடத்தை கூட உங்களுடைய பாடசாலையுடைய அபிவிருத்தி சங்கம் அதிபருடன் சேர்ந்து இணைந்து தேடி 2 இடங்களை அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி வைத்திருக்கிறார். ஒன்றே 70 பேஜ் காணி, மற்றது 60 பேஜ் காணி. 70 பேஜ் இருக்கிறது கொஞ்சம் தூரத்தில், 60 பேஜ் இருக்கிறது என்ன மிகவும் கிட்ட முன்சிபல் லிமிட் உள்ளுக்கு இடம் இருக்கிறது. சுமார் 2 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. சுமார் 2 கோடி ரூபாய் பணம், 2 கோடி 1.7 ஒரு 1,70,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. இந்த பணத்தை நாங்கள் திரட்டி சுகானம் நான் சொல்ற கதையை கேளுங்கள். 1,70,00,000 ரூபாய் சேர்ப்பது கஷ்டமா? எத்தனை கோடிகளை நாங்கள் செலவழிக்கிறோம். செல்வந்தர்கள் மட்டுமல்ல. கண்ணியமிக்க யூசுப் முஃப்தி அவர்களே, எங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. அல்ல 6வது ஒரு அறிவை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு தான் கேட்குறோம். 2019 இந்த ப்ரொஜெக்டை வித்ட்ரா பண்ணுறேன்னு அவங்களோட ஆஃபீஸில் வந்து ஒஃபிஷியலாக சொல்லிக்கிறீங்க. அப்போ ஃபண்ட் ரைசிங் வித் ஸ்மைல்டு வந்து ஏன் இன்னும் யூடியூப்பில் வந்து அந்த விளம்பரத்தை இன்னும் போட்டு கொண்டிருக்கிறீங்க? அவங்களோட பேஜில் அக்கௌண்ட் நம்பரோடு சேர்த்து இன்னும் இருக்குதே யூடியூப்பில். அப்போ அந்த நேரமே உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இன்னும் போட்டு கொண்டிருக்கிறீங்க? அதுவும் ஒரு கேள்வி தான். கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்கு, அதனால் கேட்குறோம். அந்த பாடசாலை மாணவர்கள் சார்பாக அன்றைக்கே வித்ட்ரா பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கே அந்த போஸ்ட்டை தூக்கிப்பீங்க. ஆனால் இன்னும் போயிட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ எலெக்ஷன் போடாமல் ஏந்திப்பாங்க ஆள்வல். அதுதான் எங்களோட கேள்வி. மக்களே, இதில் நாங்கள் எது எங்களுக்கு எது உண்மை எது போயிட்டு நாங்கள் வந்து மக்கள்கிட்டே இதை ஒப்படைக்கிறோம். எப்படி இருந்தாலும் 2017 ஸ்டார்ட் ஆக்கினது 2025 காட்டிலும் இன்னும் முடியலை. இதால் பாதிக்கப்படுறது வந்து அந்த ஸ்கூலில் கல்வி பயில்ற மாணவர்கள் மட்டுமே. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இந்த ஸ்கூலை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ இதுக்கு பதில் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் அதிபர் அவங்க வந்து எங்களுக்கு தாரேன்னு சொல்லிக்கிறாங்க. கட்டாயம் அவங்க இது தார பட்சத்தில் அதையும் நாங்கள் அவங்களுக்கு போட்டு காட்டுவோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்ல உறுதியாக விளங்குது. யாருடையோ லாபத்துக்காக வேண்டி சில குறிப்பிட்ட நபர்ட கேர்லெஸ்க்காக வேண்டியும் எப்படி பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் மட்டுமே. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடசாலை அதிபர் வந்து எங்களோட பேசுகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. கட்டாயம் அந்த வீடியோவையும் எங்களோட பேஜில் நாங்கள் போடுவோம். எங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் எங்களுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய்ட்டு சேர்க்கிறது தான் எங்களோட வேலை. ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.